पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே, நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 526வது திவ்ய நாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் மந்திர விக்கிரகா என்பது. விக்கிரகம் என்றால் வடிவம், மந்திர விக்கிரகம் என்றால் மந்திரத்தாலே ஆன வடிவத்தை உடையவன். இப்போ நம்ம வடிவம் இருக்கே, நான் வேடிக்கையா திருமேனின்னு சொல்லுவேன். பதவி யாரோ கேட்டாங்க என்னன்னு. பகவானும் திருமேனி, நம்ம உடம்ப வெறும் உடம்புன்னு சொல்லணும், மேனின்னு சொன்னால் போறாதா? அது சில சமயம் திருமேனின்னு ரெஃபர் பண்ணுறேன். அது விபரீத லட்சணின்னுவாங்க, நேர்மாறு. பாம்பை நல்ல பாம்புன்னு சொல்கிறோம், அதுதான் ரொம்ப கொடிய பாம்பு. அது நல்ல என்பதுக்கு கொடியன்னு அர்த்தம். அதை விபரீத லட்சணின்னு, பிள்ளைகளையும் வந்தால் ரொம்ப சமத்துன்னா அதுதான் ரொம்ப பொல்லாதுன்னு அர்த்தம். அதை விபரீத லட்சணை என்று சொல்வது வழக்கம். அது இலக்கியங்களில் அப்படி பயன்படுத்துவா. நம்ம மேனி இது போயும் ஒரு மேனின்னு சொல்கிறதா, திருமேனின்னு அது கிண்டலாக சொல்கிறது. இறைவன் திருமேனி, நம்ப மேனி. நம்ப மேனி இருக்குது பாருங்க, அது பஞ்சபூதத்தால் ஆனது. பஞ்சபூதம் என்பது பிரகிருதியிலேருந்து டெரிவாருது. மூலப்பிரகிருதின்னு ஒரு ஐட்டம் அதிலேருந்து டெரிவாருது. ஜடப்பொருள்கள் அவைகளானது நம்முடைய உடம்பு. பகவானுக்கு ஒரு உடம்பு இருக்குது வைகுண்டத்தில். அந்த உடம்பு பகவானுக்கான அந்த உடம்பு சத்துவகுணமே வடிவெடுத்த ஒரு மெட்டீரியலால் ஆனது. சுத்த சத்துவம்னு சொல்லுவாங்க. சுத்த சத்துவம்னா வெறும் சத்துவகுணம் தான் அதில் இருக்கும். சத்துவத்திலேயே சுத்த சத்துவம், மட்ட சத்துவம்னு 2 வெரைட்டி கிடையாது. சத்துவம் மட்டுமே இருந்தால் சுத்த சத்துவம். பை சான்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன். புத்தர் இருந்தாரே, புத்தருடைய தகப்பனார் பேர் என்ன? சின்ன வயசில் படிச்சிருக்கோம். சுத்தோதனர்னு பேர் அவருக்கு. அவருக்கு ஏன் சுத்தோதனர்னு பேர்னு கேட்டாங்க. அவர் சாதம் போட்டால் அதையே சாப்பிட்ருவார். சாம்பார், குழம்பு, ரசம், சாத்துவது, கரமதெல்லாம் தேவையில்லையா. வெறும் சுத்த தூய சாப்பாடை மட்டுமே சாப்பிட்டதுனால அவருக்கு சுத்தோதனன் என்பதாக பெயர் என்று சொல்கிறார்கள் இலக்கிய வல்லுநர்கள். அதே மாதிரி சுத்த சத்துவம் என்றால் வேறு எந்த விதமான குணங்களும் கலக்காத சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்தையே பெற்றிருக்கக்கூடிய மெட்டீரியல் சுத்த சத்துவமான மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் எப்படி இந்த குணம் இருக்கும்னு கேட்டால், மெட்டீரியல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், டக்டைலிட்டி இருக்கும், அதெல்லாம் குணங்கள்.
சத்துவகுணம்னு சொல்கிற அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த மெட்டீரியல் அந்த டயத்தில் ஒரு நம்ம இந்த ஊரில் இருக்கிற மெட்டீரியல் இருக்கு, பிரகிருதி, மூல பிரகிருதி, அது திரிகுணத்தாலே ஆனது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 உண்டு. ஒன்னொன்றுத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அது மேலே இருக்கும். அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சத்துவகுணம், அது சத்துவகுணமே இருக்காது, மற்ற 2 குணம் கூட இருக்கும் இந்த ஊர் ஐட்டத்தில். எப்போ சத்துவகுணம் மெச்சாரிட்டியாக தலை தூக்குறதோ அந்த ஆள் கொஞ்சம் நல்லவனாக இருப்பான். அதாவது நாம் இப்போ ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கா? இல்லை. ஒரே மாதிரி ப்ரெஷர் இருக்கு, காற்றழுத்தம் இருக்கா? இல்லை. அதே மாதிரி மூலப்பிரகிருதியில் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வரை தலை தூக்கும், ஒரு தடவை கீழே இறங்கி இருக்கும். எப்படி புளியோரையில் புளி மட்டுமா இருக்குது? புளியோரில் உப்பு கூட தான் இருக்குது. ஆனால் அதை புளியோரையும் புளிக்கு ப்ராமினன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. அதில் ஜாஸ்தி உப்பை போட்டு அது உப்போரை ஆகிடும். ஒன்று என்னையா நீங்கள் புளியோரை பண்ணதுனா உப்போரை பண்ணியிருக்கேன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அது ஒரு ஐட்டம். அது இந்த ஊரில் உள்ள மெட்டீரியல் நம்ம உடம்பெல்லாம் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணன்ற 3 குணங்களுடைய கலப்பில் வருது. ஆனால் வைகுண்டலோகம் இருக்க வானாடு, பொன்னாடு, அந்த பொன்னுலகு அப்படின்னு சொல்லக்கூடிய வானுலகு வைகுண்டம், அது சுத்த சத்துவ மெட்டீரியலாலே நிறைஞ்சது. அங்கே எம்பெருமானுடைய பாடி திருமேனி சுத்த சத்துவத்தாலே பண்ணப்பட்டது. நம்மளது தமோகுணம், ரஜோகுணம் கலந்த சத்துவத்தாலேயும் ஏற்பட்டது நம்ம உடம்பு. இப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் பிரகிருதியிலிருந்து வந்தது. அந்த பிரகிருதிக்கு இந்த 3 குணங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் வைகுண்ட நாட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி அது சத்துவகுணத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இருக்கும், சுத்த சத்துவமாக இருக்கும். ஆனால் அதே மந்திரமயம்னு சொல்லுவாங்க. மந்திரத்தினாலேயே அந்த வடிவத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். எப்படி ஒரு அங்கங்கள் நமக்கு நம்ம ஒரு மெட்டீரியல்லாம் கலப்படத்தில் ஒரு ஷேப்பில் வருதோ, அந்த மாதிரி இங்கே பஞ்ச உபனிஷத் மந்திரங்களினாலே அமையப்பட்ட திருமேனி அவன். மந்திரமூர்த்தி என்று அவனுக்கு பெயர். அவருடைய வடிவமே மந்திரத்தால் ஆனது. யார் அவரை தியானம் பண்ணுகிறாளோ அந்த வடிவத்தை, அவர்களை காக்கக்கூடிய உடம்பு அது மந்தாரம் திராயதே இது மந்திரகா. அப்பேற்பட்ட மந்திரங்களினாலே ஆன திருமேனி அவருடையது. அதை பஞ்ச உபனிஷத் மந்திரங்கள் என்று சொல்வார். அப்போது பகவானுடைய அந்த மந்திரத்தாலே ஆன திருமேனி அவனுக்கு அப்படி என்றும், அவைகள் பஞ்ச உபனிஷத் மந்திரங்கள் என்றும், அவை சுத்த சத்துவ குணத்தாலே ஆனது என்றும் தெரிந்து கொண்டோமாய் அந்த வடிவத்தை தியானம் பண்ணினோமாயில் நமக்கு நல்லது நடக்கும். அதை தியானம் பண்ணுவது எளிசாக இருக்கும். ஆகையினால பகவானுக்கு மந்திர வடிவினன், மந்திர விக்கிரகன் என்று பெயர். யோசிச்சு பாருங்களேன், நாம் ஒரு சிலை வடிக்கிறோம், சுவாமி மலையில் கொடுத்து வடிக்கிறோம். யார்? திருவேங்கடமுடையார் விக்கிரகம். அந்த சிலையை வடித்தா அது என்ன? ஒரு பஞ்சலோகத்தாலான ஒரு ஐட்டம், ஒரு சிற்பம். அந்த சிற்பம் எப்படி விக்கிரகம் மாறுது வெங்கடமுடையானுக்கு? அந்த சிற்பத்தை தூக்கி நல்லா பேக் பண்ணி லாரியில் போட்டு எந்த ஊரில் கோயிலில் கும்பாபிஷேகம் கொடுத்துட்றோம். அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்க அந்த சிலையில் மந்திரங்களை ஜெபிக்கிறார்கள். அந்த சிலை மீது மந்திரத்தில் குடத்தில் கலசத்தில் மந்திரத்தால் ஜெபிக்கப்பட்ட தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷிக்கிறார்கள். அவ்வளோதான், அது சிலை திருவேங்கடமுடியான திருமேனி ஆகிடும். இருப்பா ஜடான்னு ஒரு மாதிரி சொல்கிற நீ, இந்த பஞ்ச உணர்த்தால் பிராகிருதமான திருமேனி நம்ம உடம்பு மாதிரி, அந்த உடம்பு சுத்த சத்துவமாக எடுத்துன்னா என்ன ஆகும்? அதில் கழும்பு வரக்கூடாது, அழுக்கு வரக்கூடாது, ஒளி குளிரக்கூடாது. ஆனால் 4 நாள் விக்கிரகத்தை திருமஞ்சனம் பண்ணலாம் திருவேங்கடம் கருத்து போய்டுறார். சிலை வச்சா பஞ்சலோக சிலை, அது சரியானபடி திருமஞ்சனம் பண்ணாத இடங்களில் கழும்பு நல்லா வருது பார்க்குறோம். அப்படி இருக்கச்சே சுத்த சத்துவம்னு சொல்லி கொஞ்சம் புருடா விடுற, இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்கே அப்படின்னு சில பகுத்தறிவுவாதிகள் இன்ஃப்ளூன்ஸில் கேட்பாங்க. பகவான் என்ன சொல்கிறான்? நீ உங்கள் ஊர் பஞ்சலோகத்தில் தான் இந்த என் உடம்பை பண்ணின, ஆனால் நீ பக்தியோட பிரார்த்திச்ச பாரு மந்திரம் சொல்லி, அதை பிரார்த்தித்தவாறே அதை என்னுடைய உடம்பாக ஆக்கி கொண்டேன்.
எப்படி ஆக்கிண்டேன்? நீ வச்ச இந்த சிலை பஞ்சலோகத்துக்கு எவ்வளோ பவரோ அதோட இன்ஃபினிட் பவரோடு நான் வந்ததில் ஆவிர்வவிச்சு விட்டேன். இப்போ அது பஞ்சலோக விக்கிரகம் இல்லை, சுத்த சத்துவமயமான விக்கிரகம்தான். ஆனால் நான் உன்னுடைய கேரில் இருக்கேன்னு தெரியறதுக்காக நீ திருமஞ்சனம் பண்ணலன்னா நான் திருமஞ்சனம் பண்ணிக்காத அழுக்கா கலம்போடு இருப்பேன். இது எம்பெருமான் நமக்கு சொல்கிற மெசேஜ். அதனால தான் பகவானுடைய விக்கிரகத்துக்கு மந்திர விக்கிரகம் என்று பேர். இன்றைக்கி நாம் சொன்ன உபன்யாசத்தை மனசில் வாங்கிட்டா அதை மனசில் வாங்கிறது எளிசாக இருக்கிறதுக்கு இன்னொன்று சொல்லணும். நாம் பண்ணின விக்கிரகம் இவ்வளோ விக்கிரகத்துக்கு எவ்வளோ பஞ்சலோகத்து பவர் வச்சுருக்கோம். இதில் மேலே மந்திரத்தால் பிரார்த்தித்த உடனே பகவான் ஃபுல்லாக ஜாஸ்தி தன் ஐட்டத்தை கொடுத்துட்றான். புரியலையே. ஒரு பெரிய அண்டாவில் மொத்தம் 1 லிட்டர் தண்ணீரை வச்சுருக்கான். அது மேலே 24 லிட்டர் பாலை கொட்டிட்டான். இப்போ அங்கே எவ்வளோ பால் இருக்குது? கொட்டினது 24 லிட்டர் பால். ஏற்கனவே அண்டாவில் 1 லிட்டர் தண்ணீர். அந்த 1 லிட்டர் தண்ணீர் மேலே 24 லிட்டர் பால் போட்டால் அது எப்படி சொல்லணும்? 25 லிட்டர் பால் தான் வைப்போம். யாராவது 1 லிட்டர் தண்ணியில் 24 லிட்டர் பாலை கொட்டுவானா? ஏன் அப்படி தப்பாக சொல்கிறேன்? 5 லிட்டர் தண்ணிக்கு 5 லிட்டர் பாலை கொட்டி 10 லிட்டராக பால் விற்கணும். உனக்கு பிஸ்னஸ் தெரியலையே. நீங்கள் சிரிப்பீங்க, சிரிங்க. ஏன் இது உதாரணம் சொல்கிறோன்னா, நாம் செய்த பஞ்சலோக விக்கிரகம் 1 லிட்டர் தண்ணீராகி அதிலே மந்திரங்களினாலே நாம் பிரார்த்தித்து எம்பெருமான் அதை தன் விக்கிரகமாக தன் திருமணியை ஏற்றுக்கொள்ள சங்கல்பித்து அதிலே சேர்ந்தவாறே இப்பொழுது 1 லிட்டர் தண்ணீரில் 24 லிட்டர் பால் கலந்தால் அது எப்படி 25 லிட்டர் பால் ஆகுமோ அப்படி இது சுத்த சத்தமயமாக மந்திர விக்கிரமாயிடும். இதை மனசில் வச்சுட்டா அப்புறம் உங்களுக்கு குழப்படியே கிடையாது. அதான் சிலைக்கும் தெய்வ விக்கிரகத்துக்கும் உள்ள வாசி இந்த மந்திரத்தால். அதனால் எம்பெருமானுக்கு மந்திர விக்கிரகன் என்று திருநாம். இதுக்கு பின்னணியான ஸ்லோகம் சொல்கிறேன், கேளுங்கள். தம் மந்திர விக்கிரகமிதி பிரவதந்தி தீராக. தம் மந்திர விக்கிரகமிதி பிரவதந்தி தீராக. பஞ்சவேத சிரசாம் மனுபிகிருதாத்மா சுத்தேன சத்வ சுகுணேன சமன்விதேன திரவியேண தஸ்ய கலிதா கில மூர்த்திரேவம் மந்திர விக்கிரகாய நமகா. தமிழில் சுருக்கமாக, தூய சத்துவகுணம் ஒன்றே உடை பொருளால் 50 உபநிடத மந்திரம் அதனாலான திருநிறைமேனி உடையோன் மந்திர விக்கிரகனாமே. எங்கே? மந்திர விக்கிரகனான திருமேனியை உடைய திரிவேங்கனுடையானை தியானம் பண்ணி கொண்டு அவனை தரிசனம் பண்ணும்பொழுது சொல்லுங்கள், மந்திர விக்கிரகாய நமகா. நம் நெஞ்சிலே உள்ள தீயவை அகன்று தூயவை இருப்பிடமாக அங்கே குடியேற எம்பெருமான் அருள் செய்வான். நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.